ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது குவாலிஃபையர் போட்டியில் ராஜஸ்தான் அணி சிறப்பாக விளையாடி 47 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்குங்க. இஷான் கிஷான் நடந்து கொண்ட விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு, நான் இப்போவும் சிஎஸ்கேவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் வீரர் ஜடேஜா ஒரு அதிரடியான பேட்டியை கொடுத்தார். மேலும் அந்த பேட்டியில் பல பரபரப்பான தகவல்களையும் அவர் பகிர்ந்து சொல்லியிருக்காரு. இந்த வெற்றிக்கு பிறகு ஜடேஜா என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து பேசியிருக்காரு, அதிரடியாக அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது குவாலிஃபையர் போட்டியில் ராஜஸ்தான் அணி சிறப்பாக விளையாடி 47 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் சிஎஸ்கே முன்னாள் வீரரும் தற்போதைய ராஜஸ்தான் வீரருமான ரவீந்திர ஜடேஜா இந்த வெற்றியை சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சமர்ப்பிப்பதாக சில முக்கிய விஷயங்களை பேசியிருக்காரு. நேற்று நடந்த இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 243 ரன்கள் குவித்திருந்தது. அந்த அணியினுடைய தொடக்க வீரர் சூரியவன்சி 97 ரன்கள் குவித்து அசத்தியிருந்தார். அதற்கு பிறகு பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் அணி ராஜஸ்தான் அணியின் சிறந்த பவுலிங் தாக்குப்பிடிக்க முடியாமல் 196 ரன்கள் மட்டுமே இழந்து ஆட்டமிழந்தது. அப்படின்ற சூழ்நிலையிலையும் ராஜஸ்தான் அணியுடைய தற்போதைய கிரிக்கெட் வீரரும் சிஎஸ்கே முன்னாள் வீரருமான ரவீந்திர ஜடேஜா இந்த போட்டியில் 2 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். போட்டிக்கு பிறகு பேசிய ஜடேஜா இந்த வெற்றியை சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சமர்ப்பிப்பதாக சொல்லியிருக்காரு. அதாவது இதற்கு முன்னர் சன்ரைசர்ஸ் அணி சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு சன்ரைசர்ஸ் வீரரான இஷான் கிஷான் சிஎஸ்கே ரசிகர்களை அவமதிக்கும் வகையில் சில சைகைகளில் ஈடுபட்டார். அது தனக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை அப்படின்னும், தற்போதும் நான் சிஎஸ்கேவை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னும் ஜடேஜா பேசியிருக்காரு. இது குறித்து ஜடேஜா கூறும்போது, இன்றைய போட்டி எனக்கு மிகவும் முக்கியமானது. ஏன்னா காவ்யா மாறனும் இஷான் கிஷானும் சிஎஸ்கே ரசிகர்களிடம் நடந்து கொண்ட விதம் எனக்கு சற்றும் பிடிக்கல. வேறு எதை விடவும் அதிகம் என்னை அந்த விஷயம் காயப்படுத்தியது. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எப்போதும் நேசிக்கிறேன். சன்ரைசர்ஸ் அணியை தோற்கடித்தது சிஎஸ்கே ரசிகர்களுக்காக பழிதீர்க்கும் வகையில் நான் கூடுதல் முயற்சி எடுக்க முயன்றேன். அது வெற்றியும் பெற்றது. நான் 2 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தினேன். மேலும் நாங்கள் போட்டியிலையும் வெற்றி பெற்றோம். இந்த வெற்றியை சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் அப்படின்னு ரவீந்திர ஜடேஜா பேசியிருக்காரு. தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ராஜஸ்தான் அணி தனது அடுத்த குவாலிஃபையர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொண்டு விளையாட இருப்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய 15 வயது அதிரடி நாயகன் வைபவ் சூரியவன்ஷியின் அசுரத்தனமான ஆட்டத்தை கண்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் மிரண்டு போய் பாராட்டி தள்ளியிருக்கார். 2026 IPL எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ராஜஸ்தான் அணி குவாலிஃபையர் 2 சுற்றுக்கு முன்னேறியிருந்தாங்க. இந்த போட்டியில் வெறும் 27 பந்துகளில் 12 இமாலய சிக்சர்களுடன் 97 ரன்கள் குவித்த வைபவின் ஆட்டம் கிரிக்கெட் உலகையே அதிர வைத்திருக்கிறது. வைபவின் அபாரமான பேட்டிங் குறித்து பேசிய அஸ்வின், இந்த சிறுவன் செவ்வாய் கிரகத்தில் இருந்து வந்தவன் போல தெரிகிறான். இவனது ஷாட்கள் எதுவும் சாதாரணமானதாக இல்லை. குறிப்பாக இவ்வளவு பெரிய நாக் அவுட் போட்டியில் அழுத்தங்களை சமாளித்து இத்தகைய ஆட்டத்தை வெளிப்படுத்துவது அசாதாரணமானது. பந்து வீச்சாளர்கள் மீது தனது கோபத்தை மைதானத்தில் வெளிப்படுத்துவதற்கு முன்பு அவன் தியானம் செய்து தன்னை அமைதிப்படுத்திக் கொள்வது ஆச்சரியமாகவே இருக்கிறது என நகைச்சுவையாகவும் வியப்பாகவும் கூறியிருக்கார். சண்டிகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243
53 ரன்கள் குவித்திருந்தது. வைபவ் சூரியவன்ஷி தொடக்கம் முதலே ஹைதராபாத் பந்துவீச்சு சிதறடித்து வெறும் 16 பந்துகளிலேயே அரை சதம் கடந்தார். பவர் பிளே ஓவர்களில் ராஜஸ்தான் 80 ரன்களை எட்டியது. வைபவ் 3 ரன்களில் சதத்தை தவறவிட்டாலும் அவருக்கு துணையாக துருவ் ஜூரல் 20 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்து ஸ்கோரை உயர்த்தினார். 244 ரன்கள் என்ற கடினமான இலக்கை விரட்டிய ஹைதராபாத் அணிக்கு ஆரம்பமே சோதனையாகவே அமைந்தது. ஜோப்ரா ஆர்ச்சர் வீசிய முதல் ஓவரிலேயே அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆனார். இஷான் கிஷான் 33 ரன்களும் டிராவிஸ் ஹெட் 17 ரன்களும் எடுத்த நிலையில் ஆர்ச்சரின் வேகத்தில் வெளியேறினர். நிதிஷ் ரெட்டி 38 ரன்கள் எடுத்து போராடிய நிலையில் ரவீந்திர ஜடேஜா அவரது விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். இறுதியில் ஹைதராபாத் அணி 19.2 ஓவர்களில் 196 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆர்ச்சர் அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். இந்த வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் அணி அடுத்து நடைபெறும் குவாலிஃபயர் 2 போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் மோத போறாங்க. 15 வயதிலேயே ஜாம்பவான்களை வியக்க வைக்கும் வைபவ் ராஜஸ்தான் அணியின் வெற்றி நாயகனாக உருவெடுத்திருக்கிறாரு அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறதுங்க. இந்த விஷயம் இவ்வாறு இருக்கு. இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான இன்னிங்ஸ் அப்படின்னு மெய்சிலிருந்து சச்சினும் சூரியவன்ஷியை பாராட்டியும் சொல்லியிருக்காரு. அதாவது 2026 IPL எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஆடிய ஆட்டத்தை கண்டு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வியந்து பாராட்டியிருக்கார். வெறும் 15 வயதேயான இந்த சிறுவன் சர்வதேச பந்து வீச்சாளர்களை சிதறடித்த விதம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் தற்போது திரும்பி பார்க்க வைத்துள்ளது. வைபவின் இந்த அசுர ஆட்டம் குறித்து சச்சின் டெண்டுல்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது என்ன அப்படின்னா, வைபவ் சூரியவன்ஷியின் பேட் ஸ்விங் மிக சிறப்பாகவே இருக்கு. குறிப்பாக கால்களை நோக்கி வரும் பந்துகளை எதிர்கொள்ள அவர் தனது முன்னங்கால்களை நகர்த்தி இடம் உருவாக்கும் விதம் அற்புதமாகவே இருக்கிறது. இந்த சுதந்திரமான அணுகுமுறைதான் அவரை இவ்வளவு துணைச்சலாக விளையாட வைக்கிறது. அவரது இந்த இன்னிங்ஸ் பார்ப்பதற்கு மிகவும் பிரமிப்பாகவே இருந்தது. சச்சின் மட்டுமின்றி இங்கிலாந்து முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சனும் வைபவின் திறமையை கண்டு வியந்திருக்கார். சூரியவன்ஷியின் ஆட்டம் நம்ப முடியாத வகையில் உள்ளது. கவர் திசையில் அவர் அடித்த சிக்ஸர் மிரட்டலாகவே இருக்கிறது என பதிவிட்டிருக்கார். மேலும் இந்திய வீரர் ஷிகர் தவானும் வைபவின் திறமையை பாராட்டியிருக்கார். இந்த போட்டியில் வெறும் 27 பந்துகளில் 97 ரன்கள் குவித்து மிரட்டிய வைபவ் 12 சிக்ஸர்களை விளாசியிருந்தார். 125 ரன்கள் தொடக்க பார்ட்னர்ஷிப் அமைத்த அவர் வெறும் 3 ரன்களில் சதத்தை தவறவிட்டு ஆட்டம் இழந்தாலும் சச்சின் போன்ற ஜாம்பவான்களின் பாராட்டை பெற்றது. அவரது கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது. நெருக்கடியான எலிமினேட்டர் போட்டியில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வைபவ் இந்திய கிரிக்கெட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்துள்ளதை உறுதி செய்திருக்கார்.